தாரி மாறு இதுவா இருக்கு. ஆதிக்கு நல்லா எடுத்திருக்காரு. மார்காண்டனியை விட இது ரொம்ப பாக்குறது ரொம்ப இதுவா இருக்கு. ஆதிக்கு பியூட்டா சம்பவத்தை கீஷா போலண்ணா 10 ஜீனோ செதுக்கி வச்சிருக்காரு. நாங்களும் செம்ம சூப்பர். படம் ஜாஸ்தினா அவன் நல்லா வந்து பாருங்க. தலை ஜாஸ்தி பண்ணிட்டாருப்பா. படம் வேற ப்ரோ. படம் ஜாஸ்தினா தரமான ஃபேன் பாய் சம்பவம். ஆனந்த கண்ணீரே ஒரு படத்துல அப்படி நடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் சொல்ல முடியல. வந்து பார்த்தல நீ கதையை சொல்றதுல படம் லாஸ்ட் காசு லாஸ்ட் செம்மையா இருக்கு. வேற ஆள் சொல்ல வந்துட்டாங்க. வேற மாதிரி படம் கன்ஃபார்ம் மாசா இருக்கு. படம் மாசா இருக்கு. அஜித் வந்து ஒரு இதுவா இருக்காரு. அது வந்து அப்புறம் வந்து பெரிய திருப்பி டான் ஆகிற மாதிரி படம் செம்ம மாசா இருக்கு. சூப்பரா இருக்கு. குட்படகிளி படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அஜித் சாரோட ஃபேன்ஸுக்காகவே பண்ண ஒரு படம் மாதிரி இருக்குது. நீங்க ஜென்ரல் ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் படம் வந்து வெறும் அஜித் சாரோட பில்டப்லேயே போகுது. ஒரு சீன் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த சீனும் அடுத்த சீனுக்கு இடையில வந்து ஒரு பில்டப் ஸ்டார்ட் வருது. ஸோ நம்மளால ஒரு படத்தை வந்து ஒரு ஃப்ளோவா பார்க்க முடியல. நமக்கு ரொம்ப லேகா தெரியுது. ஆனா அதுக்கு நடுவில் ஒரு பில்டப் சீன் வைக்கும் போது அந்த தேட்டரில் மூமெண்டா அஜித் ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த 15 மினிட்ஸ் தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் முன்னாடி 15 மினிட்ஸ் வந்து படம் நல்லா சூடு பிடிக்குது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல நீங்க மீம் ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா, ஸோ மீம் அந்த மாதிரி வரிசை மீமா தான் படம் ஃபுல்லாவே வந்து செகண்ட் ஹாஃப் போகுது. நம்ம 1 மணி நேரம் யூடியூப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு போர் அடிக்காது. ஆனா என்ன பார்த்தோம்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்காம ஜாலியா போகுது. பட் என்ன பார்த்தாலும் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகாத அளவுக்கு படம் இருக்குது. நீங்க வந்து படத்துல வந்து கதை ஒண்ணுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா தான் இருக்கு. ஸோ ஒரு தடவை பார்க்கும்போது நீங்க படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ரிப்பீட்டா பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு படத்தை வந்து ஒருத்தல. ஏன்னா படத்துல வந்து கதை கிடையாது. நம்ம ஹீரோ கூட எல்லாம் கனெக்ட் ஆக முடியாது. இன்னும் ஒரு டைலாக் பேசலாம்னு வச்சுங்களேன், நம்ம இங்க இருந்து சொல்லுவோம், ஏய் படா உட்காந்து நம்ம தலைக்கு அகேன்ஸ்டா டைலாக் எல்லாம் பேசுற, அடுத்த சீன்ல தூக்கிறாரு பாடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த சீன்ல தூக்கிறாரு. என்னைக்கு வந்து இந்த ஹீரோ எப்படா இதுல இருந்து வெளில வருவோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா ஆடியன்ஸ் இன்னும் ஆகும். இங்க வந்து ஒரு செலிப்ரேஷன் போடுவான், ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ரெஃபரன்ஸ் தாங்க. பழைய அஜித் சினிமாவோட டைலாக்ஸ் வந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. மற்ற டைலாக்ஸும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா சாங்ஸோட ரெஃபரன்ஸ். சின்ன ஒரு கேமியா பண்ணிருக்காங்க, ரொம்பவே அருமையா பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஆடியன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாலி படத்தோட டைலாக் எல்லாமே வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பிரியா வாரியர் வந்து தொட்டு பேசும் சுல்தானா சாங்குக்கு வந்து ஆடிருப்பாங்க. அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான். ஒத்தரவு தராங்க சாங் வந்து அர்ஜுன் தாஸ் ஆடிருப்பாரு. படம் ஃபுல்லாவே வந்து ஒரு ரெஃபரன்ஸ்லேயே தான் படம் போகுது. கண்டிப்பா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா படம் ஒரு முறை கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன லேக் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் முடிச்சு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல்ல தான் வெளில போவீங்க. அஜித் ஃபேன்ஸுக்கு இது நல்ல ஒரு விருது தான். நல்லா கொண்டாடி இருக்கும். மீம்ஸ் அதான் ஒரு படம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு படம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல வரல. ஒரு ஃபுல்ல ஒரு மீம் டெம்ப்ளேட்ல போய் எல்லாம் ஒரு கதைங்கிறது ரொம்ப சின்னதா ஒரு கதை வச்சிருக்காங்க. போட்டு படத்துல ஒரு அப்பா பையனை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஜெயலர் படத்துலயும் அப்பா பையனை சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி அப்பா பையனை வச்சு இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ கதைங்கிறது ஒரு பெருசா ஒண்ணும் இல்லை. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ரெஃபரன்சஸ் மீம்ஸ் அதுக்குள்ளதான் இந்த படம் வந்து டோட்டலா போன மாதிரி இருக்கும். ஒரு சீன் வருதுன்னா அதுக்குள்ள வந்து ஃபுல்லா ஒரு லோகசபா டீம் வந்து அந்த சீனை எப்படி பண்ணிருக்கோம், அதை வந்து கொஞ்சம் கூட சீரியஸா ஒரு ஹீரோ வந்து முகம் வாங்காத மாதிரி ஹீரோக்கு ஒரு பில்டப்பா பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த சீன்ஸ் எல்லாம் போகுது. ஃபுல்லா மீம் தான் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு படம் பார்த்த மாதிரி இல்லை. ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் எனக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்க முடியல. நிறைய லேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கதை லைட்டா ஆரம்பிக்குது. ஸோ எப்போ அந்த கதை ஆரம்பிக்குதோ அதுல இருந்து எண்டு வரைக்குமே உங்களுக்கு பெருசா படம் போர் அடிக்கல. ஒரு ஜாலியா பாக்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஓவராலா படம் கதை கிடையாது. ஃபுல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாத்திரம் தான் அவங்க நம்பி எடுத்துருக்காங்க. ஒரு கமர்ஷியல் மாத்திரம் நம்பி எடுத்துருக்காங்க.
கதை மேல வந்து சுத்தமா கான்செப்ட் பண்ணல.